திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை ஏற்றும் உரிமையுடைய அந்த 5 பேர் யார் இவர்கள்? பலரும் அறியாத ரகசியம். திருவண்ணாமலை மகாதீபம் பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த தீபம் ஏற்றப்படுவதற்கு முன் பல ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரிய நடைமுறைகள், அந்த தீபத்தை ஏற்றச் செல்பவர்கள் பற்றி பலருக்கும் தெரியாது. நினைத்தாலே முக்தியை தரும் அற்புத திருத்தலம் திருவண்ணாமலை. ஆன்மீக பூமி, சித்த பூமி என ஆன்மீகவாதிகளாலும் பக்தர்களாலும் பெயராற்றப்படும் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத்தன்று 2408 அடி உயர அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றப்படும். இந்த மகாதீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கூடுவார்கள். திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசிப்பதே மகா புண்ணியம் என்பார்கள். இதை தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த தீபத்தை நேரில் சென்று தரிசிக்கும் பாக்கியமே பெரும்பாலானவர்களுக்கு கிடைப்பதில்லை. திருவண்ணாமலையிலிருந்து சிவனே மலையாக காட்சி தருகிறார். அவர் ஜோடி வடிவமாக தூன்றும் அடையாளமாக ஏற்றப்படுவதே மகாதீபம். திருவண்ணாமலை மகாதீபத்தை யார் வேண்டுமானாலும் தரிசிக்கலாம். ஆனால் யார் வேண்டுமானாலும் ஏற்றிவிட முடியாது. இந்த மகா தீபத்தை ஏற்றும் உரிமை 5 பேருக்கு மட்டுமே உண்டு. இந்த மகா புண்ணியமான பாக்கியத்தை பெற்ற அந்த 5 பேர் பர்வத ராஜகுலம் என்ற வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் காலம் காலமாக திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபத்தை ஏற்றும் பாக்கியத்தை பெற்றவர்கள். பர்வதராஜ குலத்தை சேர்ந்த ஆதையன் குடும்பத்தினர் திருவண்ணாமலையில் இருந்தாலும் குறிப்பிட்ட 5 வம்சாவளியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்ற முடியும். அப்படி யார் இந்த பர்வதராஜ குலத்தினர்? இவர்களுக்கு எப்படி மகாதீபம் ஏற்றும் உரிமை சொந்தமானது என்பதற்கு புராண கதை ஒன்று சொல்லப்படுகிறது. பார்வதி தேவி பர்வதராஜனுக்கு மகளாக மீனவ குலத்தில் அவதாரம் எடுத்தாள். அந்த சமயத்தில் தவத்தில் இருந்த பிரம்ம ரிஷிகளுக்கு அசுரர்கள் பல வகைகளிலும் தொல்லை கொடுத்து வந்தனர். பிரம்ம ரிஷிகள் கோபப்பட்டு ஏதாவது செய்ய நினைக்கும் போதெல்லாம் அசுரர்கள் மீன் வடிவம் எடுத்து கடலுக்குள் சென்று மறைந்து கொண்டனர். இதனால் என்ன செய்வதென குழம்பிய ரிஷிகள் சிவ பெருமானிடம் சென்றனர். பிரம்ம ரிஷிகளின் வேதனையை பூக்க விரும்பிய சிவபெருமான் பர்வராஜனை அழைத்து கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அழிக்கும்படி கட்டளையிட்டார். அவர்களுக்கு உதவியாக ஞான வலையையும் விஸ்வகர்மா உருவாக்கி செம்பியான் படகையும் வழங்கினார். சிவனின் ஆணைப்படி கடலுக்கு சென்று பர்வராஜன் மீன் வடிவில் இருக்கும் அசுரர்களை வலையை போட்டு பிடித்து கரைக்கு கேயோண்டு வந்தவுடன் அவர்கள் மீண்டும் கடலுக்குள் குதித்து மறைந்தனர். இதனால் சோர்வடைந்த பர்வதராஜன் மகள் பார்வதி தேவியிடம் உதவி கேட்டார். அவரும் தனது தந்தைக்கு உதவ கடல் நடுவே அகோர உருவில் வாய் திறந்து நின்று மீன் வடிவில் இருந்த அசுரர்களை விழுங்கி அழித்தாள். பர்வராஜன் மீன் வடிவில் இருக்கும் அசுரர்களை அழிக்க எடுத்த முயற்சியின் கடலுக்குள் அடியில் தவம் செய்து கொண்டிருந்த மீன மகரிஷியின் தவம் கலைந்தது. இதனால் கோபமடைந்த அவர், உன்னுடைய ராஜவம்சம் அழிந்து மீன் பிடித்து வாழும் சாதாரண நிலையில் வாழ்வீர்கள் என சாபம் அளித்தார். இதனால் பதறிப்பேயான பர்வதராஜன் சிவனிடம் சென்று முறையிட்டார். அவர் மீது கருணை கொண்ட ஈசன், திருவண்ணாமலையில் நான் ஜோதி வடிவமாக காட்சி தருவேன். அந்த ஜோதியை ஏற்றும் பணியை உங்கள் வம்சத்தினரே நிறைவேற்ற வேண்டும். அந்த ஜோதியை தரிசிக்கும் பக்தர்கள் அண்ணாமலைக்கு ஆரோகரா என எழுப்பும் முழக்கத்தின் புண்ணியம் அனைத்தும் உங்கள் குலத்திற்கே சேரும் என வரமளித்தார். சிவபெருமானின் அளித்த வரத்தின்படி இன்று வரை பர்வதராஜ குல வம்சத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த புண்ணிய பணியை செய்து வருகின்றனர். மகா தீபத்தை ஏற்றுவதற்கு முன் இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் 48 நாட்கள் விரதம் இருப்பார்கள். இவர்களில் இருந்து தீபம் ஏற்றுவதற்காக 5 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். இவர்களுக்கு திருக்கார்த்திகை தீபத்தன்று
அண்ணாமலையார் கேஆவிலில் பரிவட்டம் கட்டப்படும். பிறகு திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் ஏற்றப்பட்டு பைரவர் சன்னதியில் வைக்கப்பட்டுள்ள பரணி தீபத்தை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியார்கள் அடர்களிடம் ஒப்படைப்பார்கள். மேளதாளங்கள் முழங்க அவர்களை மலை மீது வழியனுப்பும் நிகழ்ச்சி நடத்தப்படும். சிவனிடம் மன்னிப்பு கேட்டு மலையேறும் வழக்கம். திருவண்ணாமலையில் சிவனே மலையாக வீற்றிருப்பதாக ஐதீகம். அதனால் மலை ஏறி செல்வதற்கு முன் சிவனிடம் பாவ பிராயச்சித்த வேண்டுதல் நடத்துவது இவர்களின் வழக்கம். மலை அடிவாரத்தில் இருக்கும் குகை நமச்சிவாயர் கோவில் அருகில் இருக்கும் அண்ணாமலையார் திருப்பாதத்தின் முன்பு, ஈசனே, உன்னுடைய ஆணைப்படி உனக்கான திருப்பணியை நிறைவேற்றவே மலை மீது செல்கிறேயாம். அங்களை மலை மீது அனுமதிக்க வேண்டும். எங்களின் பாதங்கள் உன் மீது படுவதை பொறுத்தருள வேண்டும் என வேண்டிக்கே ஒண்ட பின்னரே இவர்கள் மலையேறுவார்கள். கையில் ஏந்திய தீபச்சுடர் அணையாமல் 2668 அடி உயர மலை உச்சியை வெறும் 4 மணி நேரத்தில் அடைவார்கள். மலையேறிச் செல்லும் போத்து சங்கநாதம் இசைத்தபடியும் சிவபுராணம் புராணம் பாடியபடியும் இவர்கள் மலையேறுவார்கள். 11 நாட்கள் எரியும் மகாதீபம், 3500 கிலேயா சுத்தமான பசு நெய், 1500 கிலேயா எடை, கோவோண்ட 1000 மீட்டர் காடா துணியால் திரிக்கப்பட்ட திரி ஆகியவற்றை தலைச்சுமையாக எடுத்துச் செல்வார்கள். மலை உச்சியில் வைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையில் நெய், திரி, கற்பூர கட்டிகள் ஆகியவற்றை குவித்து வைப்பார்கள். அண்ணாமலையார் கோவில் சரியாக மாலை 5:58 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி தருவார். அப்பயாது கோவில் கொடிமரம் எதிரே பர்வதராஜ குல வம்சத்தை சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார்கள். இதைக் கண்டதும் அண்ணாமலையார் மலை உச்சியில் மகா தீபத்தை ஏற்றுவார்கள். இந்த மகா தீபமானது மழை, காற்று என அனைத்தையும் தாண்டி தியாடர்ந்து 11 நாட்கள் பிரகாசிக்கும். திருக்கார்த்திகை தீபம் அன்று மட்டுமல்ல, அதற்கு பிறகு தியாடர்ந்து 11 நாட்களும் இவர்கள் அண்ணாமலையார் கேஆவிலிருந்து தீபம் எரிவதற்கு தேவையான கற்பூரம், திரியை காண்டு செல்வார்கள். தினமும் டின் கணக்கில் நெய் ஊற்றப்படும். மகா தீபத்திலிருந்து வழியும் நெய்யை பறவைகளோ எறும்போ நெருங்குவதில்லை என்பது இன்று வரை நடக்கும் அதிசய நிகழ்வாகும்.